பிள்ளையாக இருக்கிறீர்கள், அதனால இந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறது. லா நத்தஹிமு பிக, உங்க விஷயம் நாங்கள் சந்தேகப்படவே மாட்டோம், நீங்க இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போதும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அவங்க சொன்னதை சொல்றாங்க. எப்படி கைஃப தஃஅலானி ஷையன் லம் யஃபலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபீலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒண்ணே நீங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்றீங்க? இந்த ரெண்டு பேருன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி செய்றீங்க? இப்போ இதோடைய அவசியத்தை எடுத்து சொல்ல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க அந்த காரியத்தை செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் அந்த ஹெல்ப்பை பண்ணிட்டான், உதவி செஞ்சுட்டான், அந்த ஆற்றலை கொடுத்துட்டான். அந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு இடத்துல இருக்கிற மலையை பெயர்த்து இன்னொரு இடத்துல வைக்கணும்டா கூட எனக்கு எளிதாக இருந்திருக்கும், ஆனால் இந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்பது எனக்கு மிகப்பெரிய கடுமையான பணியாக இருந்தது, அல்லாஹ்வுடைய உதவியால் செஞ்சு முடிச்சேன் அப்படின்னாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த குர்ஆனை முதலாக ஒன்று திரட்டியது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதை முறைப்படுத்தியது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதெல்லாம் ஒன்று திரட்டியது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, முறைப்படுத்தியது. இப்போ கேட்டால், இப்போ நம்ம வந்து குர்ஆன் எடுத்தோன்னு அல்ஹம்து சூரா வருது, இந்த மாதிரி ஒரு முறை அந்த முஸ்ஹாஃபில் இருக்காது. அபூபக்கர் சித்திக் ஒன்று திரட்டினாங்கல்ல, அதில் இருக்காது. அப்போ அந்த அல்ஹம்துக்கு பிறகு பக்கரா சூரா வருது, அப்புறம் ஆல இம்ரான் சூரா வருது, அப்புறம் கடைசியில் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸில் போய் முடியுது. இந்த அமைப்பை எல்லாம் அமைத்தவர்கள் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அவங்க முறைப்படுத்தினாங்க, இப்படி இப்படி இப்படி, இதுக்கு பிறகு இது இருக்கட்டும், இதுக்கு பிறகு இது இருக்கட்டும் அப்படின்னு அவங்க முறைப்படுத்தினாங்க. சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று தரட்டாங்க, அது அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அவங்க வஃபாத்தான உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வச்சிருந்தாங்க. அவங்க வஃபாத்தான உடனே அவங்களுடைய மகளார் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார் அவங்ககிட்ட இருந்துச்சு. அவங்ககிட்ட இதுல இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் இது முறைப்படுத்த போது அதை வாங்கினாங்க, அதை வச்சுக்கிட்டு ஒழுங்குபடுத்தினாங்க. இப்போ முதலாக குர்ஆனை தோத்தவர்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக தராவீஹ் தொழுகை அப்படின்னு இருக்கு பாருங்க. நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தது தான். இடையில் நின்று போனுச்சு. நின்று போனதை மறுபடியும் துவக்கியவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவங்களோட மஸ்ஜித் நபவிக்கு ஒரு தடவை ரமலான் மாதம் இரவு நேரத்தில் போனோம். பள்ளிவாசலில் பல கூட்டங்களாக இருந்துக்கிட்டு தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் தனியாக அங்கே தொழுதுட்டு இருக்கிறாரு, இன்னொரு இடத்துல போனால் ஒரு இமாம் பின்னால் 2 பேர், இன்னொரு இடத்துல ஒரு இமாம் பின்னால் 3 பேர், இப்படி பிரிவாக தொழுதுட்டு இருந்தாங்க. இதை பார்த்தாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொன்னாங்க, லவ் ஜமாஅத் ஹாவுலாய் அலா காரியின் வாஹிதின் லகான அம்சல், இவங்க எல்லாரையும் ஒன்னா நிக்க வச்சு ஒரு இமாமுக்கு பின்னால் நிக்க வச்சா எவ்வளவு அழகா இருக்கும் என்று சொல்லிவிட்டு, அதே போல உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைத்து நீங்க இமாமா இருந்து தொழுகை நடத்துங்க அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த மாதிரி நடந்துச்சு. அடுத்து பார்த்தாங்க, அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க, அழகான காட்சி, கண்கொள்ளா காட்சி. ஏன் தனித்தான சொல்றது போக ஒரு இமாமுக்கு பின்னால் அவ்வளோ பேரும் தொழுகிறாங்களே, அழகாவில் இருக்கிறது. அப்பதான் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நிஅமல் பித்அத்து ஹாதிஹி, இது அழகான பித்அத் அப்படின்னாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிதாத்துன்னு சொன்னால் நின்று போனதை தொடங்குதல்ங்கிறது தான், மார்க்கத்தில் பிதாத்துங்கிறது இல்லை. ஏன் 20 ரக்காத்துங்கிறதும் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது தான். தொபரானியில் பைஹக்கிலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் ஜமாத்தாக நடந்தது ரமலானில் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நடந்தது நின்று போச்சு. ஏன் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கல்ல, நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தொழுகை நடத்தணும், உங்களுக்கு கடமையாக இருக்கும்னு நான் பயப்படுறேன் அப்படின்ட்டாங்க. அதனால நின்று போணுச்சு. இப்போ உமர் ரலியல்லாஹு தோக்கினாங்க, அந்த பயம் இல்லை. ஏன் ஒரு ரசூல் செய்தால்தான் கடமையாகும். இங்கே உமர் ரலியல்லாஹு செய்ததுனால அந்த கடமை வராது. ஆகவே அவர்கள் துவக்கி விட்டார்கள். இப்போ நின்று போனதை மறுபடியும் புதிதாக துவக்கியவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அதே போல் இன்னைக்கு ஹாஜிகள்லாம் சஃபா மர்வாக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுறாங்க 7 தடவைகள். இந்த 7 தடவை கூட சில பேர் புரியாமல் போயிட்டு வர்றது தான் 7 தடவை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ காபா இருக்கிறது, தவாப் செய்கிறோம், 7 தடவை சுற்றுறோம். எந்த இடத்துல தொடங்குறோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டா ஒரு தடவை, மறுபடியும் அங்கே வந்துட்டாக்க 2ஆவது தடவை, அப்படி தான் சுற்றுறோம். இப்போ சஃபா மர்வாக்கு தொங்கோட்டம் ஓடுறோம்ல, சஃபாவிலேருந்து மர்வாக்கு போயிட்டா 1, மர்வாவிலேருந்து சஃபாவுக்கு திரும்பினா 2, மறுபடியும் சஃபாவிலேருந்து மர்வா போனால் 3. இப்படித்தான் போவது ஒரு தடவை, திரும்பி வருவது இன்னொரு தடவை, 2ஆவது தடவை ஆயிரும். இதை சில பேர் விவரம் தெரியாமல் என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து போயிட்டு மறுபடியும் வந்து அப்போ தான் 1. இப்படி பார்த்தா இப்போ அவங்க வந்து இதை முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவாங்க. பிறகுதான் இப்படி தெரியாமல் போச்சங்க, ரொம்ப கஷ்டப்படல நடந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ ஹாஜிகளெல்லாம் சாய் செய்கிறாங்கல்ல, இந்த சாய் தொங்கோட்டம் ஓடுதல் முதலாக செய்தது யார்? இன்னைக்கு ஹாஜிகள் செய்கிறோம்,
முதல்ல செய்தது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அருமை துணைவியார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதான் முதலா ஏன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யாருமே இல்லை, மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பேச்ச மூலம் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற ஒரு பெண்மணி ஒரு குழந்தை, இப்போ தண்ணீருக்கு என்ன போகிறது? ஏன்னா அது பாலைவன பகுதி, தண்ணியெல்லாம் அங்கே இல்லை. இப்போ என்ன நினைக்கிறாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏதாவது பயண கூட்டங்கிட்டு போவாதா, அப்படி அவங்கள்ட்ட இருந்தால் தண்ணீருக்கு வாங்கிக்கலான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு சஃபாங்கிற அந்த மலைக்கு காபாக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அதில் ஏறி பார்க்குறாங்க யாரா போகிறாங்களா, ஒருத்தர் இல்லை. சரி இந்த பக்கமாக போகல, அந்த பக்கம் யாரா போங்களான்னு சொல்லி தான் அங்கேருந்து போய் மறுவாழை ஏறி அங்கிட்டு யாரா போகிறான் பார்க்குறாங்க, இல்லை. சரி இல்லைன்னு சும்மாவும் இருக்க முடியாது, அப்போ தண்ணி வேணுமே, இங்கிட்டு 7 தடவை போகிறாங்க. கடைசி 7 தடவை முடிஞ்ச உடனே தான் ஒரு அசரீர சப்தம், அங்கே தான் ஜம்சம் நீர் ஊற்று, அங்கே வந்தோடனே தான் ஜம் அப்படிங்கிறாங்க. அந்த நீர் ஜம்சம் தண்ணீர் தான் நம்மளாம் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி 7 தடவை இன்றைக்கி ஹாஜிமார்கள் ஓடுறதே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று ஓடினார்கள் அப்படிங்கிறனால தான். இது ஒரு வகையில் உருசுன்னு சொல்லலாம். ஏன் அவர்களுடைய செயல்பாட்டை எல்லாம் நம்மளுக்கு நினைக்க வச்சு விட்டான்ல. ஹஜ்ஜிங்கிறதே நபிமார்களுடைய உருசு தாங்க. ஒவ்வொன்றா அங்கே போய் எல்லாம் உபயோக கொடுப்பாங்க, குர்பான் கொடுப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச காரியம் தான் அது. அதே போல் சாயி போகிறாங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச காரியம் தான். அவர் அந்த நபிமார்களுடைய செயல்பாட்டை இறை நேசருடைய செயல்பாட்டை வச்சுட்டாங்க. அந்த சஃபா மர்வா அது என்னன்னு புரிஞ்சுக்கிறணும். சஃபா அப்படிங்கிறது அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்த குன்று. ஏன் அப்படி ஒரு பேர் வந்துச்சு, அந்த குன்று சஃபான்னு ஏன் பேர் வரணும், எதிர்த்தாப்புல உள்ள அந்த குன்றுக்கு மர்வான்னு ஏன் பேர் வரணும்னு கேட்டால் காரணம் இருக்கிறது. அந்த சஃபாங்கிற குன்றின் மேலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்கார்ந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபியுல்லா அமர்ந்த இடம் சஃபா. எதிர்த்தாப்புல குன்றில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருந்தாங்க. ஏன் அவங்க 2 பேரும் அங்கே தானே சந்திச்சாங்க, அரஃபா மைதானத்தில் கடைசியில் அவங்க ஹஜ்ஜெல்லாம் செஞ்சுருக்காங்கல்ல. அங்கே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண்மணிக்கு அரபியில் மர்ஆ அப்படிம்பாங்க. மர்அத்துன்னு சொன்னால் பெண்மணின்னு இருக்கும். ஒரு பெண்மணி அமர்ந்த இடம் திரிந்து மர்வா என்றாகிவிட்டது. அதனால தான் அந்த 2 குன்றுகளுக்கும் அந்த பேர். அல்லாஹு தஆலா அந்த 2 குன்றுகளையும் தன்னுடைய அடையாள சின்னங்கள் என்று சொல்றான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபா மர்வா இந்த 2 மலை குன்றுகளும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். எத்தனையோ மலை இருக்குதே. இப்போ இமயமலை எவ்வளோ பெரிய இது, எவரெஸ்ட் சிகரம், உலகத்திலேயே பெரிய உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம், அது இமயமலை இருக்குதே. அல்லாஹ் அதை சொல்லலை, சின்ன குன்றை தான் அல்லாஹ் சொன்னான். ஏன்? இறை நேசர்களுடைய கால் பதிக்கப்பட்ட இடங்கள் அது, அதனால் அப்படி அல்லாஹ் சொல்லிட்டான். இறை நேசர்கள் இறைவனுக்குரிய அடையாள சின்னங்கள், அவர்களோடு தொடர்பு கொண்டவைகளும் இவருடைய அடையாள சின்னங்கள். அதனால தான் அல்லாஹு தஆலா சொன்னான். சரி, அந்த அப்படிப்பட்ட இவருடைய அடையாள சின்னங்கள் மதிச்சாக்க நமக்கு தக்வா கிடைக்கும். வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் இவருடைய அடையாள சின்னங்களை மதிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளங்களுக்கு பரிசாக தக்வா கிடைக்கும் அப்படின்றான். இறை நேசர்களோடு தொடர்பு கொண்டவை இடத்தை மதித்தாலே தக்வா கிடைக்கும்னு சொன்னால், இறை நேசர்களையே மதித்தால் எவ்வளோ பெரிய பரிசுகள் நமக்கு கிடைக்கும். அதனால தான் மதிக்க வேண்டியவர்களை மதிக்கணும், அப்போ தான் நம்ம மதிப்பு அடைவோம். அவர்களும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள். அப்படி போனாக்க இப்லீஸோட ரூட்டாக போயிடும். நம் மதிக்க வேண்டிய மதித்தால்தான் மலக்குமார்களுடைய ரூட்டில் நம்ம போகிறோன்ற அர்த்தம். வணக்கமும் வேண்டும், மரியாதை செய்வதும் ஒரு வணக்கம் தானே. வணக்கம்னா என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு நடக்குவது தானே வணக்கம். அந்த அல்லாஹ் தானே பெரியவங்களை மதிங்கிறான். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வழிபட்டு நடக்கிறது தானே இபாதத்து, வணக்கம். அந்த நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவங்களை மதிங்கன்னு தானே சொல்கிறாங்க. அதில் சில பேர் புரிய மாட்டேங்கிறாங்க. இந்த மதித்தல்ங்கிறது ஏதோ ஒன்றா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வணக்க வழிபாடு அதுவும் ஒன்று தான். பெரியோர்களுக்கு மரியாதை செய்வதும் இறைவனுக்காகத்தான் செய்கிறோம், வணக்கமாகிவிட்டது. அப்படி புரிய வேண்டும். அப்படி புரிதல் இல்லாதனால தான் பிரச்சனை. அறியாமைக்கு தான் நிறைய இருக்குது நம்ம மக்களுக்கு மத்தியில். அறியாமையில் தான் போட்டி போடுகிறார்கள். நம்ம இந்தியாவுக்கு ஒரு காரு இறக்குமதி ஆணிச்சு. பொதுவாக அங்கே உள்ள காரெல்லாம் பார்த்துருப்பீங்க, காருக்கு இன்ஜின் ஃப்ரண்ட் சைடில் முன்னால் தான் இருக்கும். ஆனால் இறக்குமதியான அந்த வெளிநாட்டு காரில் இன்ஜின் பேக் சைடில் இருந்துச்சு. டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறாரு, அங்கே உள்ள டிரைவர். ஓனர் உள்ள உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. வண்டி போய்கிட்டே இருக்குது, ஓனர் உள்ளுக்கு உட்காந்துருக்கிறாரு, டிரைவர் ஓட்டிக்கிட்டே போகிறாரு. போகிற வழியில் கார் ரிப்பேர் ஆகி போச்சு. டிரைவர் கீழே இறங்கினார். மற்ற கார்கள் மாதிரி காருடைய ஃப்ரண்ட் பக்கம் போனார், டிக்கியை திறந்து பார்த்தாரு, அங்கே இன்ஜினை காணாம். உடனே டிரைவர் சொல்கிறாரு, முதலாளி நம்ம காருடைய இன்ஜினை எவனோ திருடிக்கிட்டு போயிட்டான் அப்படின்றாரு. இல்லை, திருடி போனால் இது வரைக்கும் எப்படி ஓட்டிக்கிட்டு வரந்துருப்போம் அப்படி கூட யோசிக்கலாம் அந்த ஆள். உடனே ஓனர் கீழே இறங்கினார், பின்பக்கமாக போய் டிக்கை திறந்து பார்த்தாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, டிரைவரே தேவை நினைக்கிறதா ஆகி போச்சு.
அவர் சொல்கிறாரு, வெளிநாட்டுக்காரன் தான், இப்படியெல்லாம் இன்ஜினை திருடு போன்னு சொல்லி தான் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜினாக பேக் சைடில் வச்சுருக்கான் அப்படின்ற அவர். இப்படி அறியாமையிலே போட்டு போடுவது, அந்த மாதிரி இன்னைக்கு அறியாமையிலே போட்டு போடுகிறார்கள். இபாதத்தினால் என்ன அது புரியவில்லை. இறைவன் சொன்னதே இபாதத், பெரியவர்களை மதி என்று இறைவன் சொன்னதும் அதுக்கு நாம் கட்டுப்பட்டு நடந்தால் அதுவும் இபாதத்து தான், அது புரிய மாட்டேங்கிறாங்க. என்னமோ தொழுகை நோன்பு அது மட்டும் பார்த்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கணும், அதுதான் இபாதத். அதை புரிஞ்சிட்டா பிரச்சனையே கிடையாது. புரியாமை தான் இத்தனை சருகளுக்கும் காரணம். அடுத்ததாக இந்த உலகத்தில் எத்தனையோ மலைகள் இருக்குதுங்க. இமயமலையெல்லாம் நம்ம சொன்னோம்ல, சென்னையில் பல்லாவரம் மலையெல்லாம் இருக்குது, தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல் மலையெல்லாம் இருக்குது. இப்படி எத்தனை மலை இருந்தாலும் அல்லாஹ் அந்த மண்ணில் பூமியில் முதலாக எந்த மலையை அமைச்சான் அப்படின்னு கேட்டால் அபு குபைஸ் மலை, காபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை. அது எது மலைன்னு கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டின உடனே அல்லாஹ் சொன்னால வஅத்தின் ஃபின்னாசி பில் ஹஜ்ஜி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், மக்களுக்கு அழைப்பு விடுங்கள். இப்ராஹிம் சொன்னாங்க, நான் இங்கேயில் இருக்கிறேன், எப்படி அழைப்பு கொடுத்தா எப்படி போய் சேரும்? அல்லாஹ் சொன்னான், அழைப்பு விடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை, அது போய் சேர வைக்க வேண்டியது என் பொறுப்பு, நீங்கள் கொடுங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபு குபைஸ் மலையில் நின்று கொண்டு தான் ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைப்பு கொடுத்தார்கள். அவ்வளோ சிறப்பு இருக்குது அந்த அபு குபைஸ் மலைக்கு. அது மட்டுமல்ல, இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்குதுல்ல காபாவில், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் வரும்பொழுது கொண்டு வந்த கல் தான், பாலை விடவும் வெண்மையாக இருந்தது. நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களுடைய பாவத்தை சுமந்து சுமந்து கருநிறமாக ஆகிவிட்டது. அதனால இப்போ பேரே ஹஜருல் அஸ்வத், கருப்பு கல் பேர். அதுதான் ஹஜர்னா கல், அஸ்வத்னா கருப்பு, கருப்புக்கெல்லாம் பேரு. சரி, இந்த கல் இந்த வெள்ளப்பறை எழுத்தும் போது எப்படி இருந்துச்சு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மிகப்பெரிய வெள்ளப்பறை ஏற்பட்டுச்சுல, அல்லாஹு தஆலா இந்த கல் அபூ குபைஸ் மலையில் வச்சு தான் பாதுகாத்தான். அந்த அபூ குபைஸ் மலை தான் உலகத்திலே முதலாக அமைக்கப்பட்ட மலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மறுமையில் அல்லாஹ் தஆலா எல்லாரும் கூப்பிட்டு விசாரிப்பான்ல, யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று, அடுத்தவர்களுடைய ஹக்கு விஷயத்தில் பல பேர் அடுத்தவங்க காசை வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்க திட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, மோசடி செஞ்சுருப்பாங்க, எவ்வளவோ இருக்குதுங்க. இதில் அல்லாஹு தஆலா ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் முதலாக தீர்ப்பு வழங்குவது கொலை விஷயத்தில் தான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பொல்லாதது. ஒரு மூமினை கொல்லுவதுங்கிறது மிக மோசமான பாவம். அதற்குத்தான் அல்லாஹ் முதலாக தீர்ப்பு வழங்குவான், மற்ற பிரச்சனை அடுத்து தான். இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மறுமையில் அல்லாஹ் கபூரில் கேள்வி கேட்கப்படுறதுங்கிறது அக்கீதா சம்மந்தமாக தான். உன் இறைவன் யார், உன் நபி யார், இந்த சம்மந்தம். இது என்ன தொழுதிங்க, வணங்குனீங்களா, அந்த பாஞ்சீங்களா, அந்த தப்புனீங்களா, எல்லாம் கியாமத்து நாளில் தான், மறுமையில் தான். கபூரில் அந்த கேள்வியெல்லாம் கிடையாதுங்க. சரி, மறுமையில் நல்லா கேட்க போகிறான்ல, முதலாக இதை கேட்பான். நான் முன்னால் சொன்னது ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகளில் முதலாவது கொலைன்னு சொன்னேன். இப்போ நான் முதலாக எல்லாருக்குமே அவங்களுடைய லைஃப்பில் நடந்ததை பற்றி எல்லாம் கேட்க போகிறான். முதலாக எதை பற்றி கேட்பான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தொழுகையை பற்றி கேட்பான். தொழுகையை பற்றி தான் முதலாவது கேள்வி. அந்த கேள்வி பதில் சரியாக இருந்துட்டா மற்ற எல்லாமே லேசாகும் என்று கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால் தொழுகை விஷயத்தில் சரி, படைப்புன்னு வரும்பொழுது அல்லாஹ் முதலாக இதை படைத்தான். இதுக்கு முன்பு கூட உங்களுக்கு நான் கூறியிருக்கிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, யார ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா முதலாக எதை படைத்தான் அப்படின்ட்டு. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வளு மா ஹலக்கல்லாஹு நூறு நபிக்க, அல்லாஹ் முதலாக படைத்தது உங்கள் நபியினுடைய பேரொளியைத்தான் என்று அவங்க பதில் சொன்னாங்க. இது முஸன்னஃப் அப்துர் ரஸாக்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை படைப்பாக இருக்கட்டும், நம்ம பூமிக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இது மட்டுமல்ல, சூரியன், சந்திரன், புதன், வியாழன், மற்ற கோலங்கள், அதே போல் அரிசி, குருசு, சொர்க்கம், நரகம், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரொளி படைக்கப்பட்ட பிறகுதான் உண்டானுச்சு. முதல் படைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரொளி. அதே போல் கியாமத்தின் அடையாளங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ அடையாளங்கள், பிரதானமான சாதாரண செயல்பாட்டு அடையாளங்களும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்குது. அதாவது விபச்சாரம் வகித்து விடும், குடி வைத்து விடும், எல்லாம் எவ்வளவோ சொன்னாங்க. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். மிக பிரதானமான சில அடையாளங்களை சொல்லி தந்தாங்க. அதில் மிக முக்கியமான, அதான் முதலாக ஸ்டார்ட் ஆகும். வந்துட்டாக்க அடுத்து காமதானம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டால், அந்த கிழக்கு பகுதியிலே ஒரு நெருப்பு உண்டாகும். அதனால் மக்கள் அங்கிருந்து மேற்கு பகுதிக்கு வருவார்கள். இதுதான் முதலாக உண்டாகக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சரிங்க, அடுத்து சொர்க்கத்துக்கெல்லாம் நம்ம இருக்கிறோம். சொர்க்கத்தில் எல்லாம் நம்ம வேண்டியதெல்லாம் நல்லா தரப்போகிறான். ரைட்டு. முதலாக சொர்க்கவாசியில் எந்த உணவும் உண்ணுவார்கள்? அவங்க என்ன விரும்பினா எல்லாம் கொடுக்க போகிறான்.
அது பழ வகையாக இருக்கட்டும், கறி வகைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எல்லாம் கொடுக்க போகிறோம், வாங்க சாப்பிட தான் போகிறாங்க. ஆனால் சொர்க்கத்து வாசிகள் அவருடைய உடலுக்குள்ளே வாய் வழியாக முதலாக எதை அனுப்புவார்கள்? இதை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது கபிது ஹூத்தின், மீனுடைய சினை என்றாங்க. அதுதான் முதல் உணவு. சொர்க்கத்து வாசிகள் முதல் உணவு மீனுடைய சினை தான். சரிங்க. அதே போல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிகழ்ச்சி மூலம் ஒரு விஷயத்தை நம்ம புரிகிறோம். எப்படின்னு கேட்டால், துன்யா முடிஞ்ச உடனே அடுத்து ஆகிறது பல கட்டங்களாக வருது. அது முதலாவது கபரு, அதுக்கு அடுத்து மஹ்ஷரு, அப்புறம் சொர்க்கம் நரகம், இதெல்லாம் வரும். இதை நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஏதாவது கபருக்கு போனால் அழுவாங்க, மானமாலையாக அழுவாங்க. அவருடைய கண்ணீர் தாடியெல்லாம் நினைக்கிற அளவுக்கு அழுவாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க, ஏன் இப்படி கபருக்கு வந்துட்டால் இப்படி அழுவுறீங்களே, நரகத்தை பற்றி சொன்னால் கூட இப்படி இங்கே அழுவுறது இல்லை, ஆனால் கபருக்கிட்ட வந்தால் இப்படி அழுவுறீங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்ன ஹதீஸ் தான் என்னை இப்படி அள வைக்கிறது. என்ன கேட்டால், இன்னல் கபர அவ்வளு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா. கபரு மறுமையினுடைய பல இல்லங்களில் முதலாவது இல்லம். அங்கே ஒருவன் வெற்றி அடைந்து விட்டால் மற்ற இடங்களிலெல்லாம் வெற்றி அடைந்து விடுவான். அங்கே தோல்வி கண்டு விட்டால் மற்ற எல்லா இடங்களிலும் தோல்வி காண்பான். என்னுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடம் இந்த கபரு தான். ஆகவே இதை கண்டால் இப்படி நான் அழுகிறேன் என்றார்கள் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரி, இப்போ நம்ம தொழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டது முதலாவது தொழுகை எது? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகையில் முதல் தொழுகை எது? சுபுஹ் தாங்க. இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரம் தான் மேராஜ் பயணம், அல்லாஹ் தஆலா 5 நேர தொழுகை கொடுத்துட்டான், சுபுஹிலிருந்து கடமை. ஆனால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது தொழுத தொழுகை லுஹர் ஆகும். சுபு கடமை, ஆனால் தொழலை. காலையில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையின் முறை இப்படி, உங்களுடைய உம்மத்துடைய முறை இப்படி இருக்குன்னு அறிவித்து கொடுக்குறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கடமைன்னு வந்தால் சுபுஹி, தொழுகைன்னு ஆரம்பிச்சுட்டா அது லுஹர் ஆகும். இப்போ சில பேர் இதை வச்சுக்க கூட தப்பாக வழங்கிக்கிறாங்க. நம்ம மார்க்கத்தில் ஒரு நாளின் தொடக்கம்ங்கிறது மக்ரிபிலேருந்து தாங்க. இப்போ ஒரு எல்லாத்தையும் புதுசாக செஞ்சால் தானே யாராவது திரும்பி பார்ப்பாங்க. அதுக்கு வேண்டி ஏதாவது ஒன்று சொல்கிறது, எல்லாரும் போல சொல்லிகிட்டு இருந்தாக்கா 1001 போயிரும்ல. என்ன இவங்க என்ன ஏதோ வித்தியாசம் சொல்லணும், அப்போ எல்லாம் நம்மளை சுட்டி காட்டுவோம், இவர் இப்படி சொல்கிறாரு. இதுக்காக வேண்டிய சில பேர் இது வகையான மனக்கோளாறுங்க. மனநோய் பல வகை இருக்குது, இது மனநோய் தான். அப்படின்னு சொல்கிறாங்க சுபுலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி அப்படி சில பேர் சொல்கிறாங்க, ஒரு நாளின் தொடக்கம் சுபுலேருந்து தான். அது என்னென்னு கேட்டால், நீங்கள் 5 நேர தொழுகையை சொல்லுங்கள், என்னென்ன நம்ம என்ன சொல்லுவோம், சுபுவில் வந்தோம், சுபுலேருந்து தான் ஆரம்பிக்கிறீங்க அதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன இருக்குது, நம்மையே சுபு சொல்கிறோன்னு சொன்னால் அதுதான் முதல் தொழுகை கடமையாக்கப்பட்டங்கன்னா அதை சொல்கிறோம். சரி, அதே போல் இப்போ நம்மளாம் பேனா வச்சு எழுதுகிறோம் பாருங்கள். முதலாக பேனா வைத்து எழுதியவர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்லேருந்து பார்த்தா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர் தான் முதலாக பேனா வைத்து எழுதியவர்கள். அப்போது நபிமார்கள் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தெரிஞ்சது தான். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நம்ம எவ்வளோ தெரிஞ்சாலும் கொஞ்சம் தான் தெரிஞ்சோம். தெரிய வேண்டியது எவ்வளவு இருக்கிறது. அல்லாஹு தஆலா நிறைந்த ஞானத்தை நமது அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.